இப்போ ஆரம்ப காலத்துல இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு புற்றுநோய் இருக்கு அப்படின்னு நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? எப்படி கண்டறிய முடியும் டாக்டர்? நானா போய் டாக்டர்ட்ட போணும். ஒரு வேளை நான் ஒரு ஸ்மோக் பண்றோம் அப்படின்னா, நம்மளா டாக்டர்ட்ட போய் புற்றுநோய் இருக்கான்னு கேட்கலாமா? என்ன பண்ணணும்? எல்லா வகையான புற்றுநோய்களுக்கும் முன்கூட்டியே அறியக்கூடிய டெஸ்ட்கள் கிடையாது. சில புற்றுநோய்கள், மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், புராஸ்டேட்னு ஒரு சுரப்பி இருக்குது. ஆண்களுக்கான புராஸ்டேட்னு ஒரு கேன்சர் இருக்கும். அந்த அந்த புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ இது போன்ற காமன் கேன்சர், சில கேன்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து சில முன்கூட்டியே அறியக்கூடிய டெஸ்ட்டுகள் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் நாங்கள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்பக புற்றுநோயில தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மார்பக புற்றுநோய் வந்து ரொம்ப காமன் பெண்களுக்கு. ஸோ அதில் நாங்கள் வந்து ஒரு 40 வயசு தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா எல்லா மார்பக புற்றுநோய் எல்லா பெண்களுக்கும் மார்பக புற்றுநோய்க்காக ஸ்க்ரீனிங் பண்ணும். இயர்லி ஒன்ஸ் மேமோகிராம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது பண்ணுறது நாங்கள் நிச்சயமாக பண்ணணும். அது பண்ணுறதால என்ன யூஸ்னால், அந்த புற்றுநோய் வரத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து அதை கண்டறியப்பட்டு ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணி அவங்களோட வாழ்க்கை தரம், அவங்க குணம் பண்ணக்கூடிய வாய்ப்புலாம் ஆல்மோஸ்ட் 95-100% கிட்ட வந்து தொடுற அளவுக்கு பண்ணலாம். ரொம்ப ஏர்லியாக ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் போது கேன்சர்ஸ் குணம் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% மேலே. புற்றுநோய் வரும்போது நம்ம எந்த மாதிரியான சிம்டம்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் ஒவ்வொரு மாதிரி அறிகுறி வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பேசிக் பழக்க வழக்கங்கள், இப்போ வந்து ஒருத்தர் புகையிலை பிடிக்கிறாரு, புகையிலை புற்றுநோயை உண்டாக்கும், நம்ம விளம்பரம்லாம் பார்க்குறோம். ஸோ ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கும் புற்றுநோய் வருது. ஸோ இவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது டாக்டர்? ஸ்மோக்கிங் அது போன்ற அடிக்ஷன், அந்த ஹேபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? அதனால் ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கு கேன்சர் வராதுன்னு எதுவும் கிடையாது. அவங்களோட ரிஸ்க் கம்மி, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். இப்போ அன்றாட பழக்க வழக்கங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க முடியுமா? ஸோ பழக்கம் அல்லது ஜிம்முக்கு போகிறது, உடற்பயிற்சி பண்ணுறது, யோகா பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் புற்றுநோய் குறைக்க முடியுமா? முதல்ல ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உணவு பழக்கங்கள். உணவு பழக்கம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புல ஒரு கான்செப்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம உடம்புல தினம் தினம் வந்து செல்கள் அழிஞ்சு கொண்டே இருக்குது. சரிங்களா? அது ஏன் அழியுதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி கேன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஜீன் மியூட்டேஷன்